என்னோட ஃபேவரட் டிஷ் ஒன்று இருக்குது. சிக்கன் வித் வெறும் சாதம். சிக்கனில் இருக்கிற மசாலா இருக்குல்ல, அதை வச்சு வெறும் சாதத்தில் வந்து போட்டு பெரட்டி சாப்பிடுவேன். ஒரு 1 ஹவர் மேரினேட் பண்ண வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றி நியூட்ரல் ஆயில் போட்டு நல்லா வறுத்து லெட் இட் ரெஸ்ட் ஃபார் சம் டைம் அண்ட் தென் சாப்பிட ஆரம்பித்தேன். நீங்கள் என் கூட இருக்கீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா, அந்த சிக்கனை கொஞ்சம் பிச்சு அதை வந்து ரைஸ்குள்ளே வச்சு பிசைஞ்சு அதை நான் உங்களுக்கு அப்படியே எடுத்து இப்படி ஊட்ட வரும்போது நீங்கள் வாங்குவீங்களா, வாங்க மாட்டீங்களா? அமெரிக்கன்ஸுக்கு வந்து நம்ம பண்ணுற சில ஹேபிட்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப கன்ஃப்யூசிங்காக இருக்கும். ஏன்னா அவங்களோட கல்ச்சுரல் விஷயங்களுக்கு வந்து ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்கும். நம்மளோட கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் திஸ் திங் கால்டு கம்யூனல் ஈட்டிங். இப்போ எல்லாருமே வந்து ஒரே பிளேட்டில் கூட சாப்பிடுவோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நிறையா அக்கேஷன்ஸில் வந்து ஒரு பிளேட் தான் இருக்கும். ஏன்னா ரூம் எடுத்து தங்கியிருப்பானுங்க. ஒரு பிளேட் தான் வச்சுருப்பானுங்க. சரி மச்சான் ஒரு பிளேட்டில் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். இட் இஸ் வெரி நார்மல். நான் யூஎஸில் அப்சர்வ் பண்ணது என்னென்னா, ஒருத்தர் சாப்பிட்றாங்கன்னா அவங்க சாப்பிட்றாங்கன்ற மேட்டரை விட இண்டிவிஜுவலிசம்ங்கிற மேட்டரை விட தே நீட் டு நோ எவ்வளோ அவங்க சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு. இப்போ நம்ம 2 பேரும் ஒரே தட்டில் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், என்னோட சர்விங் என்னன்னு எனக்கு தெரியாது. த ஐடியா ஆஃப் கம்யூனல் ஈட்டிங் சார்ட் ஆஃப் கன்ஃபியூசஸ் தெம். உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் உங்கள் பிளேட்லேருந்து கொஞ்சம் ஊட்டுறீங்க சாப்பாடு. அந்த மாதிரி ஊட்டும்போது அந்த குழந்தை எவ்வளோ சாப்பிட்ருக்குங்கிறது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. பிகாஸ் இப்போ ஒரு கப்பில் எடுத்து போட்டு கொடுக்குறீங்கன்னா அது வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து சர்விங். ஸோ சர்விங்கிறது வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கும் மாறும். குழந்தைங்களுக்கு கம்மியாக சாப்பிடுவாங்க, பெரியவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க. நான் வந்து உங்களை விட நிறையா சாப்பிடுவேனா இருக்கும். ஸோ இப்போ நான் என் பிளேட்லேருந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா, நான் சாப்பிட்ற இவ்வளோ தான் சாப்பிட்றணும்னு ஒரு குவான்டிட்டி வச்சுருப்பேன் இல்லையா, அது வந்து இன்டர்ஃபியர் ஆகும். ஸோ சர்விங் தான் வந்து அதில் நம்பர் ஒன். ரைட், நம்பர் ஒன் கன்சர்ன். நெக்ஸ்ட் கன்சர்ன் தான் வந்து இந்த இன்னும் சொல்கிறது, இந்த இப்போ என் கையில் இருக்கிற நான் வந்து என் கையை எவ்வளோ க்ளீனாக வச்சுருப்பேங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ நான் எடுத்து உங்களுக்கு இப்படி ஊட்டுறேன் அப்படின்னா என் கை வந்து எங்கெங்கெல்லாம் போயிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம ஃபேமிலிக்குள்ளே நம்ம இப்போ யாராச்சும் நமக்கு அம்மா ஊட்டுறாங்க, இல்லை அப்பா ஊட்டுறாங்க, இல்லை வந்து நம்மளோட சிப்ளிங்ஸ் ஊட்டுறாங்க அப்படின்னா வந்து இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பிகாஸ் அது ஃபேமிலிக்குள்ளே வி ட்ரஸ்ட் தெம். ரைட், வி ட்ரஸ்ட் தட் தே கீப் தேர் ஹேண்ட்ஸ் க்ளீன். அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஃப்ரெண்ட்ஸு, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி யாராச்சும் வந்து நமக்கு ஊட்டுறாங்க அப்படின்னா அவங்க கை அவ்வளோ க்ளீனாக இருக்குமா இருக்காதான்னு நமக்கு தெரியாது. இதோட நுணுக்கங்களை வந்து நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் என்னால் இதெல்லாம் சொல்ல முடியுது உங்களுக்கு. ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி பர்சனல் இன் தி யூஎஸ். யாரும் வந்து ஃபுட்டை வந்து ஷேர் பண்ணி தான் நான் சர்வைவ் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே இல்லை. நமக்கு வந்து இட் இஸ் மோர் ஆஃப் அ கனெக்டிங் திங். ரைட், லைக் நம்ம இப்போ நம்ம 2 பேரும் ஒரு ஒரு குக் பண்ணி நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் மோர் ஆஃப் அ கனெக்டிங் திங். ரைட், ஃபேமிலியே அந்த ஃபுட்டோட சேர்ந்து பாண்டிங் ஆவாங்க. ரைட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம 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 ஊரில் இந்தியாவில் நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். பட் யூஎஸில் எப்படின்னா வந்து ஃபுட்டை நான் சாப்பிட்டுக்கிறேன், உங்க கூட பாண்டிங் வந்து வேற பண்ணுவோம். நம்ம கயாக்கிங் போகலாம், ஒரு ட்ரிப்பு போகலாம், ஒரு வெக்கேஷன் மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்லாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாமே. எதுக்கு வந்து நம்ம சாப்பிட்டு ஒரே தட்டில் சாப்பிட்டு தான் பாண்டிங் பண்ணணுமா அப்படிங்கிறது. இந்த டிஃப்ரென்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா, ஒரு கண்ட்ரி ரிச் கண்ட்ரியாக இருக்க இருக்க என்ன ஆகும்னா, லிட்டில் திங்ஸ் இருக்குல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, அதில் இருக்கிற சந்தோஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும். இப்போ நான் வந்து ஒரு $5,000 செலவு பண்ணி ஒரு வெக்கேஷனை போய் என்ஜாய் பண்ணிட்டு வரேன்னு வச்சுக்கங்களேன், அதுதான் என்னோட பார். பார் இஸ் செட் வெரி ஹை. ரைட், அப்போ நான் வந்துட்டு ஒரு வெக்கேஷன் என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி வரும்போது, இப்போ நான் யார் கூடயாவது சேர்ந்து சாப்பிட்றேன் அப்படின்னா, அந்த வெக்கேஷனில் நான் போட்ட ஆட்டத்துக்கும் இதுக்கும் ஈடு பண்ண ஈக்குவேட் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம வந்து நம்ம இந்தியாவில் வந்து நம்ம கண்ட்ரியில் நம்ம பீப்புள் கூட இருக்கும்போது நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ராவேகண்ட்டாக செலவு பண்ண மாட்டோம். ரைட், ரொம்ப கம்மியாக தான் செலவு பண்ணுவோம். வெக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வெக்கேஷனும் போனோம்னாலும் ரொம்ப அப்படியே தடபுடலாலாம் ஒன்றும் இருக்காது. சாதாரணமாக இருக்கும். ஒரு டாப் 1% தான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவேகன்ட் வெக்கேஷன்ஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ லண்டனுக்கு பிளான் பண்ணுறது, பாரிஸ்க்கு பிளான் பண்ணுறது, இதெல்லாம் வந்து டாப் 1% பண்ணுறது. ரைட், நம்ம வந்து சும்மா இந்த பக்கத்தில் எங்கேயாச்சும் போவோம், இந்த கேரளா போவோம், ட்ரிப்பு போவோம், அந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் நம்மளோட என்ஜாய்மெண்ட் எல்லாமே. ஐ நோட்டீஸ் இந்தியன்ஸ் டு சீம் டு என்ஜாய் லிட்டில் திங்ஸ். சின்ன சின்ன விஷயங்கள், ஓவர் ஃபுட், இந்த மாதிரி ஒன்றா குக் பண்ணி சாப்பிட்றது, ஒரே பிளேட்டில் சாப்பிட்றதுலாம், அதெல்லாம் சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட். நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து டைமிங் இஷ்யூ ஒன்று இருக்குது. ரைட், நம்ம இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ளெக்சிபிள் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் டைம். ஸோ நம்ம பங்க்சுவல் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நம்ம பங்க்சுவல் தான். ஆனால் எது வந்து அமெரிக்கன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணுன்னா, நம்மளோட ப்ரையாரிட்டிஸ் வந்து டக்கு டக்குன்னு மாறும். இந்தியன்ஸோட ப்ரையாரிட்டிஸ் இப்போது ஃபேமிலினா அதான்
அகெயின் இந்த கம்யூனல் லிவிங் ரைட். அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க. ஸோ எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா ஒன்ஸ் அவங்க வந்து ஓல்டர் ஆயிட்டாங்கன்னா தாத்தா பாட்டிக்குன்னு அவங்களுக்கு தனியாக ரிட்டையர்மெண்ட் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்காது. நீங்கள் தான் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானாக இருப்பீங்க. ஏன்னா வந்து உங்களை நம்பி தான் அவங்க வந்து படிப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துப்பீங்கன்ற ஐடியாவில் தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பிளான் ஐடியாவே இருந்திருக்காது ஸ்டார்டிங்லேருந்து. ரிட்டையர்மெண்ட் என்ன பண்ண போகிறோன்ட்டு இருந்திருக்காது. என் பையன் என்ன பார்த்துப்பான், என் பொண்ணு என்ன பார்த்துப்பான்ற ஐடியாவில் இருப்பாங்க நிறையா பேரண்ட்ஸ் மெயினாக கிராமங்களில். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பசங்க கூட சேர்ந்து வந்து வாழ ஆரம்பிப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கன்னு வச்சுங்களேன். ஆஃபீஸில் வந்து இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்கில் இருப்பீங்க. அப்போது நீங்கள் திடீர்னு ஒரு கால் வரும். இந்த மாதிரி வந்து அப்பாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும், அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். ஸோ யூ ஜஸ்ட் லீவ் எவ்ரி திங் தட் யூ டூ அண்ட் யூ கோ அண்ட் அட்டெண்ட் தெம். ஸோ இதுதான் வந்து கம்யூனல் லிவிங்கோட அட்வான்டேஜும் சரி, டிஸ்அட்வான்டேஜும் சரி. இதுதான் நம்ம வந்து ப்ரையாரிட்டிஸ் வந்து நம்மளோட ப்ரையாரிட்டிஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ப்ரையாரிட்டிஸ் அடிப்படையில் மாறிக்கிட்டே இருக்கனால நம்மளுடைய பங்க்சுவலாக நம்மளால் இருக்க முடியாது. ஸோ அதனால் வி ஹாவ் மோர் ஃப்ளெக்சிபிள் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் டைம் அண்ட் மோர் ஃப்ளெக்சிபிள் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் டெட்லைன்ஸ். இப்படி இருக்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம இந்தியாவில் செட் ஆகும், பட் யூஎஸில் செட் ஆகாது. பங்க்சுவாலிட்டி வந்து அங்கே நம்ம எக்ஸிபிட் பண்ணணும். பண்ணலை, நம்ம ஃப்ளெக்சிபிளாக டைமில் இருக்கிறோம், டெய்லி ஒரு டைமுக்கு ஆஃபீஸுக்கு போகிறோம், டெய்லி ஒரு டைம் அந்த மாதிரி பண்ணுறோன்னா நம்ம சர்டனிட்டி நமக்கு இல்லை, நம்ம ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இல்லைன்னு இவங்க திங்க் பண்ணுறாங்க. ஐ ஹாவ் வெரி ஃப்ளெக்சிபிள் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் டைம். குக் பண்ணுறேன்னா நான் எப்போ வேணாலும் குக் பண்ணுவேன், எப்போ வேணாலும் சாப்பிடுவேன். பட் இப்போ தான் வந்து எல்லாமே டைமுக்கு பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஐ எம் கெட்டிங் அசிமுலேட்டட் டு திஸ். ப்ளஸ் அந்த சர்விங் சைஸும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் ஐம் நோட்டிசிங் தட் ஐ கெயின் வெயிட் 30க்கு அப்புறம் வந்து எனக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. திடீர்னு ஒரு நாள் நல்லா சாப்பிட்டா ஒரு 2 பவுண்ட் 3 பவுண்ட் ஏறி இருக்கு. பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. பாடியில் வந்து மெட்டபாலிசம் குறையுது அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியுது. அதனால வந்து சர்விங் சைஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து மோர் அமெரிக்கன் ஓரியன்டாக இருக்கீங்க, நான் வந்து மோர் இந்தியன் ஓரியன்டாக இருக்கேன் அப்படின்னா, யூ வுட் ஃபைண்ட் மீ அனாயிங். ஒரு டெட்லைன் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அந்த டெட்லைனில் வந்து நான் கரெக்டாக பண்ண மாட்டேன். ஃபேமிலியில் போய் பார்க்கணுங்கிற நீட்ஸ் இருக்கும், அதை நான் அட்டன் பண்ணணுங்கிற நீட்ஸ் இருக்கும். இப்போ நான் திடீர்னு ஃபேமிலி எமர்ஜென்சிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஐ ஹாவ் டு ப்ரையாரிட்டைஸ் தேட். இப்போ இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னா ஃபேமிலி எமர்ஜென்சினா நம்ம தான் போய் அட்டன் பண்ணணும், நம்ம போய் என்னென்னு பார்க்கணும். பிகாஸ் தெர் இஸ் a lot of uncertainty involved. பட் இங்கே நான் அப்சர்வ் பண்ணது என்னன்னா, ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சினா திஸ் கால் 911 வந்துருவாங்க. இப்போ ஆம்புலன்ஸ் வந்துடும், போலீஸ் வந்துடும், வித்தின் மினிட்ஸ் வந்துடும் ஆம்புலன்ஸ். அப்படி இருக்கனால தே அந்த அந்த என்ன நான் என்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கே போகணுங்கிறது அவசியம் கிடையாது. நான் போவேன், பட் என்னோட வேலையை இப்போயே விட்டுட்டு போகணும் அவசியம் கிடையாது. பிகாஸ் பீப்புள் வில் டேக் கேர் ஆஃப் இட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டனிட்டி, ஒரு பயம் இல்லாமல் ஒரு சர்டனிட்டியோடு இருக்கலாம். ஸோ இவங்க இப்படியே வளர்ந்துருக்காங்க இல்லையா. அதாவது இப்போ வந்து நான் ஹெல்ப் பண்ணலைனாலும் வேற யாராச்சும் ஒருத்தர் அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருப்பாங்க, கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற அந்த அந்த கான்செப்ட் இருக்கனால ஐ கேன் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் மை டியூட்டிஸ், மை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், மை ப்ரையாரிட்டிஸ். என்னோடய ப்ரையாரிட்டிஸை ஃபஸ்ட் நான் செட் பண்ணலாம். அது ஒரு அட்வான்டேஜாக நான் தான் பார்க்குறேன். அட் த சேம் டைம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. வில் பி லோன்லி, அவங்களுக்கு வந்து யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். கம்யூனல் லிவிங்லேருந்து நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் லிவிங்க்கு ட்ரான்சிஷன் ஆகும்போதே ரொம்ப உங்களுக்கு அந்த அசிமுலேஷன் ப்ராசஸே வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணுது. லாஸ்ட்டாக வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் ரைட். இது வந்து ரொம்ப கொஞ்சம் டீப்பான விஷயம். இந்தியன்ஸ் ஹாவ் அ ப்ராப்ளம் சேயிங் நோ. இது வந்து அவுட் ரைட் உண்மை. அப்படியே நம்ம நோ சொன்னாலும் இட் வில் கம் அவுட் ஆஸ் வெரி ரூட். ஏன்னா நமக்கு எப்படி நோ சொல்கிறதுன்னு நமக்கு தெரியாது. சே நோ லைக் அ பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட் பேசியிருப்பேன். டேக் தட் பிலோ. உங்கள்கிட்ட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யூ கேன் வாட்ச் இட். சேயிங் நோ வந்து ஒரு ஸ்கில். அண்ட் ஒரு விஷயம் நான் யூஎஸில் கற்றுக்கிட்டேன்னா, நோ இஸ் நாட் அ வேர்டு, இட்ஸ் அ சென்டென்ஸ் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். இப்போ நம்ம ஊரில் வந்து சொல்லி நோ மீன்ஸ் நோ அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. அந்த ஒரு படத்தில் கூட அது காமிச்சாங்கல்ல, நோ மீன்ஸ் நோ அப்படின்னு. நோவுக்கு வந்து நீங்கள் எந்த விதமான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கவே தேவையில்லை. ஐ நெவர் சீன் அன் அமெரிக்கன் கிவ் அன் எக்ஸ்ப்ளனேஷன் டு வை தேர் சேயிங் நோ. நோ அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. பிகாஸ் இட் இஸ் நாட் அ வேர்டு, நோ இஸ் அ சென்டென்ஸ். ஸோ ஜஸ்ட் கீப் தட் இன் மைண்ட். இப்போ நம்ம நோ சொல்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது, நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா அது ஏன்னா சின்ஸ் வி வர் ஆல்வேஸ் சரௌண்டட் பை பீப்புள். நம்மளை சுற்றி நம்ம ஃபேமிலி இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்மளை சுற்றி ஆளுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. வி நெவர் ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு சே நோ. பிகாஸ் நம்ம வந்து நோ சொல்ல என்ன ஆகும்னா நம்மளை விட்டுட்டு பீப்புள் விலகி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா நம்ம கண்ட்ரியில். பட் இந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நோ சொன்னீங்கன்னா ஆக்சுவலி யுவர் பாண்ட் கெட் ஸ்ட்ராங்கர், யுவர் பாண்ட் கெட்ஸ் வெரி ஸ்டேபிள். பிகாஸ் உங்களுக்கு தெரியும், ஓகே இவன் எதுக்கு நோ சொல்லுவான், எதுக்கு நோ சொல்ல மாட்டான் அப்படிங்கிறது. they can actually get it. It's not about Americans or Indians. It's more about எந்த பிளேஸ் அண்ட் டைமில் இருக்கீங்கன்றது. பிளேஸ் அண்ட் டைம்னு சொல்லுவாங்கள்ல, இடம் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதை தெரிஞ்சு நம்ம பிஹேவ் பண்ணுறது தான்.
இப்போ நம்ம ஒரு விஷயத்த டிக்ளைன் பண்ணுறோம்னா, அதில அஃப்கோர்ஸ் நமக்கு கான்சிக்வென்சஸ் இருக்கும். நாளைக்கு நம்மள ஏதாவது கேட்டோம்னா, அவங்க நோன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வச்சு தான் நம்ம நோ சொல்றதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்போம். டைஸ மெயின்டெயின் பண்றதுக்காக நம்ம நோ சொல்லாம சுத்தி வளைச்சு பேசிட்டு இருப்போம். தட்ஸ் வை இந்தியன்ஸ் ஹேவ் அ ப்ராப்ளம் சேயிங் நோ. பட் அப்படி இருக்கக்கூடாது. ஆக்சுவலி இப்படி இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நம்மளோட ப்ரையாரிட்டீஸ வந்து ரொம்ப பாதிக்கும். நோ சொல்றது ரொம்ப டிஃபிகல்ட் தான் இந்தியன்ஸுக்கு. பட் நீங்க வந்து ஒரு கிரைட்டீரியா செட் பண்ணணும். எதுக்கு நோ சொல்லுவீங்க? எதுக்கு நோ சொல்ல மாட்டீங்க? அப்படின்னு. யாருக்கு நோ சொல்லுவீங்க? யாருக்கு நோ சொல்ல மாட்டீங்கன்றத கிளியரா நீங்க டிட்டர்மைன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, யூ வோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். எனக்கு கம்யூனல் ஈட்டிங் ரொம்ப பிடிக்கும். நீங்க என்ன கூட உட்கார்ந்து சாப்பிட்டீங்கன்னா, ஐ டோன்ட் மைண்ட் ஷேரிங் மை ஃபுட் ஆர் எனிதிங் லைக் தட். இந்த கண்ட்ரியோட அசிமிலேட் ஆகுறது வந்து என்னோட ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ரையாரிட்டீஸா இருந்துச்சு. ஐ பிகேம் வெரி பங்க்சுவல். Right now in my life, I don't have a problem saying no to anyone. I just improved on that area of my life. And thank you. Have a nice day. Bye bye.